ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். எல்லோரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வீடியோ கொஞ்சம் லேட்டாக வரும், அவ்வளோதான். இன்னையோட நாளையிலேருந்து கரெக்டாக ரெகுலராக வந்து வீடியோ வந்துடும். ஏன்னா இந்த இப்போ தான் எந்திரிச்சு போய் காலையிலேயே அரைக்கிறதுக்கு கொடுத்துட்டு வீடு வாசல்லாம் கூட்டிட்டு கரெக்டாக எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு என்னால் முடியலை. நான் ஒரு டம்ளர் காப்பியை குடிச்சிட்டு அவ்வளோ வேலை பார்க்குறேன். காலையிலேயே பார்த்துருப்பீங்க, வீடியோ போட்டு முடித்த கையோடு அவர் பப்புவை குளிக்க வச்சார். சரி, அங்கிட்டு தானே போனாருன்னு சொல்லிட்டு இந்த ஒருங்க கொடுத்துட்டு வந்திருக்கேன். எனக்கு அதுவே மனசு என்னமோ ஏதோ ஏப்பா நீ வந்த உட்கார வேண்டியதானே அப்படி. நாங்கள் இல்லைப்பா, நம்பிக்கையாக இருக்கிறவங்க தான் அப்படின்னு. இல்லைப்பா எது எடுத்துக்கிட்டு போகிறாங்க பண்ணோன்னா இல்லை இடம் எனக்கு தெரியும்ல எவ்வளோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு போய் ஆன்லைனில் வந்து நான் பார்க்க சொல்லியிருக்கேன். ஃபோன் நம்பர் இருக்குது, ஃபோன் பண்ணி கேட்டிருக்கேன். இந்த செக் பண்ணிவிட்டு வர்றேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பேங்க் வேலைக்கு போகிறப்ப நான் அதை தூக்கிட்டு வந்துடுவேன். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒரு 5 நிமிஷத்தை கூட வேஸ்ட்டு பண்ணாமல் காலைல இன்றைக்கி தாண்டா மணி 7 மணிக்கு எந்திரிச்சு 8 மணிக்கு கூட எனக்கு முழிப்பு வரல. 7 மணிக்கே யார்ட்டையோ ஃபோன் பேசினாருன்னு நினைக்கிறேன். அந்த சவுண்டு இவன் எப்படி தெரியுமா, தானும் படுக்க மாட்டான், தள்ளியும் படுக்க மாட்டான். இவனும் வாழ மாட்டான், மற்றவனையும் வாழ விட மாட்டான். இவனும் தூங்க மாட்டான், மற்றவங்களையும் தூக்க விட மாட்டான். இவனுக்கு ஒரு கெட்ட எண்ணம் இருக்குது. அவன் நான் தூங்குறேன், நான் சொல்கிறேன். இந்த பாருங்க, காலைல நேற்றே உங்களுக்கு காமிச்சேன். இந்த ரத்தக்கட்டுக்கு இந்த பேண்டேஜ் போட்டிருக்கேன். நான் தூங்க போகிறேன், 8 மணிக்கு எந்திரிக்கிறேன். ஏன்னா ஒன்றும் வேலை இல்லை, நைட்டே பாத்திரமெல்லாம் கழுவிட்டேன். அதனால் 8 மணிக்கு எந்திரிச்சா கூட 9:30 மணிக்கு தான் வீடியோ. 9 மணிக்கு எடுத்தால் கூட 10 நிமிஷம் தான் போஸ்ட் ஆகும், ஒய்ஃபைல போஸ்ட் ஆகும். சரி, எந்திரிக்கலான்னு பார்த்தா காலங்காத்தாலே கதவை சாத்தி வச்சுட்டு பேச வேண்டியதானே. எப்போ பாரு இவன் நாங்கள் எந்திரிக்கணும் அப்படின்னா எழுப்புனா அட்டி விடுவோம், எழுப்புனா முதி விடுக்கும் சொல்லிட்டு கதவை திறந்து வச்சுருவேன். வராத போன கூட அப்போ தானே போட்டிங்களா, சரி அவகிட்ட எதுவும் சொல்லாதீங்க. அவள் அப்படியே காது பாம்பு காது என்ன எதுன்னு பார்ப்பான்னு சொல்லி வேணுக்கும்னே இவன் எப்படி என்னை ட்ரிகர் பண்ணுறான் அந்த லைவ் போடும்போது. அதே மாதிரி ட்ரிகர் பண்ணுற மாதிரி வேணுக்கும்னே ஃபோன் பேசுவான்டா. அப்புறம் அப்படியே என்னை உசுப்பேற்றுற மாதிரி இந்த கோவப்படுத்துறப்ப எப்படி லைவில் பேசுவேன் அதே மாதிரி பேசி எழுப்பி விட்ருவேன். காலைல 7 மணிக்கே எந்திரிச்சேன். கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்தேன். அதுக்கப்புறம் இந்த பிள்ளையெல்லாம் மசாலாவுக்கு வந்து பணம் போட்டு அட்ரஸ் அனுப்பவும் உட்காந்து எல்லாம் எழுதி வச்சுட்டேன். ஏன்னா இன்னையோட மசாலா வந்து 1 வாரம் ஸ்டாப். 1 வாரத்துக்கு மேலே தான் ஆர்டர் எடுப்பேன் அப்படிங்கிறனால, ஏன்னா புது அக்கௌண்ட் போட்டு தான் இனிமேல் ஆர்டர் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். அதனால சரிட்டு இன்றைக்கி போயிட்டு அந்த வேலை பூரா இன்றைக்கி மத்தியானத்துக்குள்ள முடிச்சிருவேன். இன்றைக்கி தூங்குறேன்னா என்னன்னு தெரில. நேற்று தானடா 1 கிலோ நாட்டுக்கோழி தின்னியா, இன்றைக்கி அதுக்குள்ளே 1 கிலோ மட்டன் வாங்கிட்டு வந்துட்டான்டா, ரத்தம் வாங்கிட்டு வந்துட்டானா. காலையில் என்னடா நேற்று தாண்டா தின்னு குக்கர் கூட என்ன கழுவுறடா, அப்படியே விளக்க கிடக்குதுடா அப்படின்னு சொல்கிறேன். இல்லைப்பா நேற்று கொஞ்சம் காரம் அதிகமாக போச்சு. சரி, இன்றைக்கி நீ என்ன பண்ணுற தெரியுமா, சரி அந்த திருப்பூர் போகிறப்ப நம்ம லெமன் சாப்பாடு கிண்டுனில்ல, இன்றைக்கி வெள்ளை சாப்பாடு வச்சு கொஞ்சோண்டு ரசம் வச்சு நீ என்ன பண்ணுற தெரியுமா, அந்த மட்டன் சுக்கா மாதிரி எனக்கு கிரேவியாக பண்ணியிருந்தேன். தண்ணியாகவும் இல்லாமல் வரன்னு இல்லாமல் ஒரு மாதிரி தொக்கு மாதிரி செஞ்சு இல்லை, அதே டேஸ்ட்டு அதே காரம் செஞ்சு கொடு. எனக்கு அது நாக்கிலேயே நிற்கிதுன்னு அதை லைவில் சொன்னா தெரியுங்களா. அதை இப்போ நினச்சி பார்த்தா கூட நாக்கில் எச்சி விடுதுன்னு. சரியான சோத்துக்கு செத்தவன்டா உலகத்தில் ஒரு மனுஷன். நீங்கள் சொன்ன மாதிரி வாரத்தில் 1 நாள் கறி திங்கலாம், வாரத்தில் 2 நாள் கறி திங்கலாம். நேற்று தானே 1 கிலோ நாட்டுக்கோழி நல்லா விட்டு விளாசி நைட்டு தான் கட்டினேன். சத்தியமாக சொல்கிறேன்டா, எனக்கெல்லாம் ஒரு துண்டு கறி நைட்டு இல்லைடா. மத்தியானம் நீங்கள் சாப்பிட்டீங்க பார்த்தீங்களா, அப்போ சாப்பிடுவேன். திலீப்பா அவனு இந்த ஆளுக்கு பயந்துக்கிட்டு என்ன பண்ணிட்டான், சோறே இல்லாமல் வெறும் குழம்ப ஊற்றி திங்க. கோகுலு அவன் மட்டும்தான் 2 துண்டோ என்னமோ போட்டு திங்க. மிச்ச கறி பூரா அவன் தாட்டா தின்றிருக்கான். 1 கிலோ கறிலாம் 3/4 கிலோ கறி தின்னு முடிச்சான். இப்போ பார்த்தா காலங்காத்தாலே ஆட்டுக்கறி வாங்கிட்டு நல்லா எலும்பு குறும்பாடான், எலும்பு கறியான் வாங்கிட்டு வச்சு என்னை செஞ்சு கொடு. ஒரு பொம்பளை சரி பாவம், அவளே இந்த வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி தான் கொஞ்சம் இதாக இருப்பாயப்பா, ஒரு ரசத்தை வச்சிரு, ஒரு துவையில் ஏற இல்லை கஞ்சி சோறை கூட இன்றைக்கி போடு அப்படின்னு சொல்லலாமா சொல்லக்கூடாது. ஈவு இறக்கம் இல்லாதவங்கிறத கரெக்டாக காட்டுறீங்களா. எனக்கு ரத்த கட்டி இருக்குது, உடம்பு முடியலை, உடம்பு வலிக்குது. நேற்றெல்லாம் என் கண்ணை பார்த்தீங்களா, இன்றைக்கி தான் கொஞ்சம் தூங்கி எந்திரிக்கவும் கொஞ்சம் நல்லா இருக்குது. இவனை பார்த்தீங்களா, இப்போ தெரியுதா, அப்படியே அவசர கூட்டத்துக்கு யார் லோன்னு நாய் நாக்கத்தோட அலையும் பாரு. அந்த மாதிரி யார் அலைகிறா, சரக்கு நானே மறந்தா கூட இவன் எப்படி உட்காந்துக்கிட்டு சரக்கு இருக்குது, அது என்ன சரக்கு அது இருக்குது, அதை கொஞ்சம் இங்கே பாரு நீ அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு கூட நான் பண்ணிப்பேன். அந்த மாதிரி நானே மைண்டை டைவர்ட் பண்ணி மதுங்கிற இடத்துல மசாலான்னு போகிறவனை எவ்வளோ இழுக்கிறேன், எவ்வளோ தூண்டி விட்றேன். அப்போ நான் யார் நல்ல வழியில் போகிறோங்கிறவங்கள கூட கெடுத்து குட்டிச்சவரை ஆக்கி கெடுத்து இப்போ யார் வந்து கெடுத்து குட்டிச்சவரை ஆக்குறதுன்னு தெரியுதா உங்களுக்கு. இதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லையா. இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். என்னமோ வந்து டைவர்ஸ் கொடுக்குறேன்னு அவன் சொன்னதும் இவன் இங்கேருந்து அப்படியே ஃபோன் பண்ணி என்னப்பா டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன்ல. யாருக்கு யார் டைவர்ஸ் கொடுக்குறது, ஏன்டா வெக்கம் கட்டா மானம் கட்டாவீங்களா. அவளே ஆதார் கார்டில் வந்து முதல்ல புருஷன் பேர் ஆனந்த். இன்னமும் நிறைய விஷயம்லாம் இருக்குது. சமாத்தில் போய் அதை எடுத்துகிட்டு வந்து வச்சு டைவர்ஸ் அப்ளை பண்ணுறாங்களா. நல்லா ஒரு விஷயம் கேட்டுக்காங்க. நான் பாலவிநாயகத்துக்கு டைவர்ஸ் கொடுக்கறதுக்காக எங்கள் வக்கீலை கூப்பிட்டு கேட்டேன்.
அப்போ எங்கள் வக்கீல் என்ன சொன்னார், ஏம்மா கல்யாணம் பண்ண ரெக்கார்டு இருக்கான்னாரு. சார் நாங்கள் கல்யாணம் பண்ண ரெக்கார்டெலாம் இல்லை சார், லவ் மேரேஜ் தான், சும்மா ஒரு கோயிலில் வச்சு தாலி கட்டிக்கிட்டேன் சார். சரி அந்த தாலி கட்டின ஃபோட்டோனாவது வச்சுக்கிறியா? இல்லை சார், அவன் வந்து அப்போதைக்கு ரொம்ப வசதி, நான் ரொம்ப இல்லாத விட்ட பொண்ணு, நான் வேலைக்கு போன இடத்துல ஏதோ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் சார், கல்யாணம் பண்ணி கூட மாசமாக இருக்கேன்னு தெரிஞ்சு விட்டுட்டு ஓடிட்டா சார், அப்படி தான் எங்களோடது இருந்துச்சுன்னு. சரி என்னம்மா இருக்குது? மற்ற எல்லாமே இருக்குது சார், ரெக்கார்டு பூர்வமாக எல்லாமே இருக்குது, அவன் தான் புருஷன் அப்படிங்கிறதுல என் பிள்ளைகளோட எல்லா ப்ரூஃபும் சரி, என் ப்ரூஃப் எல்லாமே இருக்குது சார், டைவர்ஸ் பண்ணலாமான்னு கேட்டால், ஏமா ஃபோட்டோனாவது வேணுமாம்மா, இல்லை கல்யாணம் பண்ண அந்த கோயிலில் அந்த இது கொடுப்பாங்களே அது சார், அந்த காலத்துலலாம் யார் சார் முதல்ல போய் ரிஜிஸ்டர் பண்ணி கல்யாணம் பண்ணா? போன ஓக்கில் அருணாக்குடிய அத்து கூட தாலி கட்டி கல்யாணம் பண்ணி புருஷன் பொண்டாட்டியாக வாழ்ந்து இந்த கொள்ளு பேரை வரைக்கும் எடுத்துட்டாங்க. நீங்கள் என்னதில் போய் கேட்குறீங்களே, நீங்கள் டைவர்ஸ் அப்ளை பண்ணுங்கள் சார் அப்படின்னா, இல்லைம்மா நீ ஃபோட்டோ வேணுங்கிறாங்க. நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, இப்போ 2 பிள்ளையும் அவன் புள்ள, அவன் பொண்டாட்டி நான் தானே. இப்போ இந்த நொடி வரைக்கும் நான் ரேஷன் கடையில் போய் ஜாமா வாங்குற வரைக்கும் நாங்கள் 4 பேர் குடும்பங்கிறதுக்கு எல்லா ஆதாரமும் வச்சுருக்கேன். ஆனால் இவ சரி நீ ஜமாத்தில் போய் கல்யாணம் பண்ண ரெக்கார்டு வாங்குறேன்னு வச்சுக்க, இது கையெழுத்து போட்டிருப்பாங்களே அதில் என்ன பேர் இருக்குது? அவள் பேர் அலிமா பிபின்னு இருக்குது, ஓ பேர் சிக்கந்தர்னு இருக்குது. இப்போ இவ வச்சிருக்கிற ஆதார் கார்டு ஐடி ப்ரூஃபில் என்ன பேர் இருக்குது? சுமின்னு இருக்குது. சுமிக்கு பக்கத்தில் என்ன இருக்குது? ஏ இனிஷியல் இருக்குது. கீழே யார் புருஷன் பேர்? ஆனந்துன்னு புருஷன் பேர் இருக்குது. அப்போ நீ எப்படா புருஷன் ஆக முடியும்? ஏண்டா இனிஷியலுக்கு ஒரு புருஷன், கரிமீனுக்கு ஒரு புருஷன், புள்ளப்பக்கா ஒரு புருஷன் அப்படின்னு லிஸ்ட்டு. அதை 2வது ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு என்ன அவன் வந்தானே இன்னும் அதை விட மோசமாக இருக்கும். சரத்துங்கிறவன் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அவன் தான் புருஷன் சொல்லி கையெழுத்து போட்டிருக்கான். இதை வச்சு கேஸே போட்டாலும் செல்லு. இவங்க கவர்மெண்ட்டு என்னென்ன பண்ணியிருக்காங்க கோல்மால்னு உங்களுக்கு தெரியலை. எப்படி டைவர்ஸ் பண்ண முடியும்? நீதிமன்றம் எப்படி டைவர்ஸ் கொடுக்கும்? ஏன்னா ஜமாத்தில் அலிமா பிபின்னு இருக்கும்போது இதில் சுமின்னு இருக்குது. சுமிக்கு சரி சுமியோட புருஷன் ஆனந்து, அலிமா பிபியோட புருஷன் தான் சிக்கந்தர். அப்போ நீ யாரு? இவன் யாரு? இவன் யாரோட புருஷன்? இவன் நீ யாரோட பொண்டாட்டி? முதல்ல நீங்களாம் என்ன அப்படியே நீ கோர்ட்டுங்கிறது வந்து காய்கறி கடன் நினச்சிங்களா? நீங்கள் போனவுடனே உங்களுக்கு எல்லாம் கொடுக்குறதுக்கு தூக்கி வச்சு நோனியை கலட்டி போடுவாங்க. என்ன நீ பித்தார்கிட்ட பண்ணி பிரார்த்தனை பண்ணிக்கிறியா? நீ இங்கே இப்படி சுண்டி விட்டு சொல்கிறேன், நீ நல்லா ஒரு அப்பனுக்கு பிறந்தா நீ டைவர்ஸ் அப்ளை பண்ணு. நான் கூட அப்ளை பண்ணால் கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும். ஏன்னா அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணுறது எங்கள் விவரம் தெரியாதவங்க லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி வீட்டுக்கு தெரியாமல். 2வது இன்னொன்று எங்களுக்கு ஒரு பெனிஃபிட் என்னன்னா, பாலா வேறு கம்யூனிட்டி, நான் வேறு ஒரு கம்யூனிட்டி. அவன் வந்து பார்த்திங்கன்னா யோகீஸ்வரர், நான் ஒரு விஸ்வகர்மா பொண்ணு. அப்படிங்கும்போது கலப்பு திருமணங்க அப்படிங்கும்போது சட்டப்படி ஏற்றுக்குவாங்க. ஏன்னா கலப்பு திருமணத்துக்கு முதல் மரியாதை உண்டு. அப்படிங்கும்போது நாங்கள் அப்போ வந்து என்னை ஏமாற்றிட்டாங்க, விவரம் தெரியாத பிள்ளைங்க, இந்த ஜாதியை பார்த்தோ இல்லை அவன் நல்லா வசதி நான் வசதி இல்லாத பொண்ணு அப்படின்னா கண்டிப்பாக நீதிமன்றம் மற்ற விஷயம் எல்லாத்தையும் வச்சு எங்களுக்கு டைவர்ஸு 100% கொடுப்பாங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் நான் போடக்கூடிய பேர் வந்து இப்போ கூட இந்த புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன், அதில் என்ன போட்டிருக்காங்க? பி சுப்புலட்சுமி, பால விநாயகம். அதே மாதிரி திலீப்பாவுக்கு பி பிரேம்குமார், பி கோகுல்நாத் எல்லாமே அவனுக்கு வச்சுருக்கேன். ஜாதி சான்றிதழிலிருந்து வருமான சான்றிதழிலிருந்து இந்த அடுத்து கோகுலுக்கு எடுக்கணும் எல்லாமே ஆதாரப்பூர்வமாக வச்சுருக்கிறேன். எனக்கே டைவர்ஸ் வாங்குறதுக்கு அப்படியே நான் நாடி நரம்பெல்லாம் அந்து போகுது. அவ்வளோ ரூல்ஸ் கேட்குறாங்க வழக்கறிஞர்கள். சரி அப்படி இருந்தால் கூட பரவாயில்ல, அது விவரம் தெரியாத கல்யாணம் பண்ணாங்கும்போது இது பண்ணலாமா? எதுக்குமா தேவையில்லாமா? நாளைக்கு அந்த பிள்ளைகளுக்கு வந்து சொத்து வேறு கிடக்குங்கிற நீ வாட்டுக்கு டைவர்ஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு அந்த சொத்து இல்லாமல் நேதா பொண்டாட்டி இல்லை பிள்ளை இல்லை நான் ஏன் சொத்து கொடுக்கணும்? புருஷன் கேட்டால் என்னம்மா பண்ணுவேன்? பொறுத்தது பொறுத்துட்டேன். அந்த பையனுக்கு 18 வயசு ஆகட்டுமா, மேஜர் ஆகட்டும். 2வது மாமியார் இருக்குங்கிற மாமியாருக்கு பின்னாடி இல்லை சார் இருக்கிற சொத்தனாவது லாக் பண்ணி வைங்க, ரொம்ப கூட வேணாம் சார், இவனுக்கு ஒரு 5 லட்சம் டெபாசிட்டு, அவனுக்கு ஒரு 5 லட்சம் டெபாசிட், மற்றதை கூட அவங்களே திங்கட்டும் சார் அப்படின்னப்ப அதை பற்றி இன்னும் பேசலை. ஏன்னா திலீப்பாவுக்கு 18 வயசு முடியணுமா, மேஜர் ஆனாதான் அதை பேச முடியுமா? நாளைக்கு அவனே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து நேராக அவங்க ஆட்சி வீட்டுக்கு போய் நேராக உட்காரலாம். அத்தனை அதிகாரமும் அவனுக்கு உண்டு. அவங்க என் மச்சாண்டாரோ என் கொழுந்தனாரோ என் நாத்தனாரோ மாமியாரோ என்ன பேசினாலும், என்னை வந்து அப்படி போனேன் இப்படி போனேன் இது போனேன் அது போனேன் அப்படின்னு சொன்னாலும், என் புருஷனே சொன்னாலும் செல்லாது. சரியா? ஏன்னா கவர்மெண்ட்டில் ப்ரூஃப் தான் பேசும். ஒரு குற்றவாளி தவறு செஞ்சால் கூட அதை பார்த்த சாட்சிகள் சொன்னால் மட்டும்தான் அந்த கேஸே நிற்கும். அந்த மாதிரி என் புருஷனுக்கு தான் அந்த பிள்ளை, எனக்கு நாங்கள் 2 பேர் பெற்றது ஆம்பளை பிள்ளை, அவன் பொண்டாட்டி நான் தாங்கிறதுக்கு எல்லா ஆதாரமும் நான் வச்சுருக்கேன். நாளைக்கு என் மாமியார் வீட்டுக்குள்ள நான் போய் உட்கார்றதுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது. சரி நான் தான் இப்படி வந்துட்டேன் அப்படிங்கும்போது என் பிள்ளைங்களுக்கு முழு அதிகாரம். ஏன்னா அந்த வீட்டுக்கு ஆண் வாரிசே என் பசங்க 2 பேர். அப்படிங்கும்போது திலீப்பாவுக்கு 18 ஆன உன்னை அடுத்த கட்ட நடவடிக்கையை நான் என்ன எடுக்க போகிறேன்னு உங்கள் யாருக்கு தெரியாது. நான் நேற்று நைட்டே சொல்லிட்டேன், நான் பொறுமையாக இருக்கேன், நிதானமாக இருக்கேன். அப்படி நான் நிறையா யோசிக்கிறேன்னு அர்த்தம். எப்போ பார்த்தாலும் காணா பூனா சூனா தேனான்னு பேசுகிறேன்னா எந்த விஷயத்துலையும் கவனம் செலுத்தலை. ஏதோ குடிக்க படுக்க போக ஊர் சுத்த இதில் போகிறேன்னு அர்த்தம். ஆனால் அமைதியாக இருந்தால் மட்டும் நான் ரொம்ப டேஞ்சர். பேசிக்கிட்டே இருந்தால் எந்த டேஞ்சர் இல்லை அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒன்றுமே கிடையாது.
இவனே வந்து அவளை தள்ளிக்கிட்டு வந்தேன், இவனே அவளை 2ஆம் தரமாக கட்டின வந்தேன், அவளுக்கு இவன் 2வது புருஷன் தான். எப்படி இவங்களுக்கு ரெக்கார்ட் ஆகும்? எப்படி டைவர்ஸு? சரி நான் உனக்கு நான் 50,000 ரூபா 1,00,000 ரூபா தர்றேன். இந்த பிள்ளைகள்ட்ட நான் எதில் சத்தியம் பண்ண சொல்கிறேன்? நான் சத்தியமே பண்ணி தரேன். எந்த சாமி மேலே சத்தியம் பண்ணோம்? 1,00,000 ரூபா உனக்கு நான் தர்றேன். சேலம் சுட்டு இந்த அப்படி சொட்டக்கு போட்டு எங்கள் ஊர் பிடாரி மேலே சத்தியம் சொல்கிறேன், பாண்டி மேலே சத்தியம் சொல்கிறேன், தூண்டில் கருப்பு மேலே சத்தியமாக சொல்கிறேன், நான் கும்பிட்ற திருச்செந்தூர் முருகன் மேலே நானே சொல்கிறேன், நீ டைவர்ஸ் அப்ளை பண்ணு. நீ அப்ளை பண்ணு சரியா? இவன் தான் என் புருஷன், நான் தான் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி நீ அப்ளை பண்ணி அது வந்து சட்டப்படி அது வந்து கரெக்டாக வந்து, ஏன்னா இது வந்து நீ இதுக்கு இப்போ கோர்ட்டுக்கு போகாது, குடும்ப நீதிமன்றம்னு ஒரு கோர்ட் இருக்குது, குடும்ப பிரச்சனைக்குன்னு தனி ஒரு கோர்ட் இருக்குது. அங்கே போய் அப்ளை பண்ணி எங்களுக்கு வாழ விருப்பம் இல்லை, அவன் கூத்தியாக வச்சுக்கிட்டான், நான் மாதத்துக்கு ஒரு கள்ள புருஷன், இப்போ நிரந்தரமாக இலங்கையில் ஒரு புருஷனை பிடிச்சிக்கிட்டேன், நான் இங்கேருந்து இலங்கைக்கு போக போகிறேன், அதனால் எனக்கு டைவர்ஸ் வேணும்னு சொல்லி நீ அப்ளை பண்ண. யாரை கூமுட்டை ஆக்குறீங்க? யாரை கேன கிறுக்காக்குறீங்க? அவன் சட்டப்படி கல்யாணம் பண்ணதுக்கே அந்த பொறுப்பு இந்த பொறுப்பு அது இதுன்னு கேட்குறாங்க. அதுக்கே அதாவது ஏன் வேணாம் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிருதுங்க. இவ்வளோ பொறுப்பு வச்சுருக்க எனக்கே பாலாவுக்கு டைவர்ஸ் கொடுக்க முடியல. ஏன்னா இந்த சொத்துக்காக நான் இன்னும் திரும்பி அவருக்கு தான் அதை பற்றி பேசலை. சரி இந்த பயலுக்கு ஏதாவது ஒரு 10 காசு கிடைக்குமேட்டு நான் அமைதியாக இருக்கேன். இவ்வளோ தூரம் பொறுப்பு வச்சு இந்த இப்போ ஓட்டு போட்டேன், என் புருஷன் பேர் பாலவிநாயகம் சொல்லி தான் போட்டேன். ஓட்டர் ஐடியை நான் காட்டுறேன், நீ காட்டுவியா? ஆதார் கார்டை நான் காட்டுறேன், நீ காட்டுவியா? ரேஷன் கார்டை நான் காட்டுறேன், நீ காட்டுவியா? என் பிள்ளைகளோட மொத்த ஜாதகத்தை நான் காட்டுறேன், நீ காட்டுவியா? சொல்லு பாப்பான். எல்லாத்தையும் உட்காந்துக்கிட்டு இவன் ஒரு 10 பொம்பளைக்கிட்ட இப்போ அப்படியே பொண்டாட்டியில் செத்து போயிட்டான்னு இவன் ஊரைய மாற்ற, எனக்கு புருஷனே இல்லை, நான் பேரம்பத்தியே இல்லை, நான் இன்னும் இல்லை சிட்டு அப்படியே சீல் உடைக்காத பிள்ளை அப்படின்னு நீ ஊரைய மாற்றிக்கிட்டு மய வயசில் இருக்கிறவனை இன்னொருத்தனை காதல் பண்ணிக்கிட்டு யாரை மாற்றிக்கிட்டு டைவர்ஸ் பண்ணுற மூஞ்சி முகரையை பாரு. இப்படி தான் ஊரைய மாற்றிக்கிட்டு தெரிஞ்சிருக்க. நீ இங்கிட்டு பொறுக்கா அவன் இங்கிட்டு பொறுக்கான்னு பொறுக்கிக்கிட்டே தெரிஞ்சிருக்கீங்க. பிஞ்சுவாயிரு பிஞ்சு. நான் ஒரே சேலஞ்சு தான் விடுவேன், நீ டைவர்ஸ் மட்டும் நீ அப்ளை பண்ணிடு. இவன் கையெழுத்து போய் வேண்டாம் புருஷங்கிறதுக்கு ஆதாரத்தை நீ டைவர்ஸ் அப்ளை பண்ணுறதுல காட்டு. அதுலேயே ரெக்கார்டாக வரும், எந்த வருஷம் கல்யாணம் பண்ணாங்க, எத்தனை புள்ள பெற்றாங்க, எந்த வருஷத்தில் பிறந்துச்சு, எந்த ஆஸ்பத்திரியில் பிறந்துச்சுன்னு எல்லாமே வரும் அந்த டைவர்ஸ் இதில். எதனால் பிரியிறீங்க அப்படின்னு அதுக்கும் உடனே டைவர்ஸ் கொடுக்க மாட்டாங்க. 6 மாதம் டைம் கொடுப்பாங்க. திருப்பி அவங்க 2 பேரும் வந்து பேசி சமரசமாக என்னமோன்னு சொல்லி 3 மாதமோ 6 மாதமா இல்லைங்க எங்களுக்கு பிடிக்கல, டைமே எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு டைவர்ஸ் நீங்கள் உடனே கொடுங்கனாலும் 30 நாளில் இல்லை 3 நாளில் கூட டைவர்ஸ் கொடுக்கறதுக்கு இது உண்டு. வாய்ப்பு கொடுப்பாங்க, எங்களுக்கு வாய்ப்பே வேணாம், நாங்கள் யோசிச்சு தான் முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னாலும் அதுக்குரிய ஒரு நாட்கள் உண்டு. புரியுதா? ஏன் இப்போ பாலா நினச்சா என் பொண்டாட்டி இன்னொருத்தவங்க கூட வாழ்ந்துக்கிட்டு எனக்கு வேணாம் அப்படின்னு அவன் அப்ளை பண்ணால் நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறதுக்கு நான் ரெடி, அவன் ரெடி இல்லையே. ஏன்னா எனக்கு பொண்டாட்டி வேணும், என் புள்ள வேணும், நாளைக்கு என் பிள்ளைய நான் பார்க்கணும். நான் கையெழுத்து போடாத வரைக்கும் நான் எங்கே போனாலும் இந்த பாருங்க அவன் பேரை தான், அவன் இனிஷியல் தான் போட வேண்டியதாக இருக்குது. அவன் பேர் தான் நான் சொல்ல இல்லை. இந்த இப்போ கூட பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது அவன் பேர் வேணாங்க. அது என்ன கேட்டாங்க, அது என்னடி கேட்பாங்க, பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது வாரிசா பினாமி வந்து யார் பேர் அங்கே போடணும்னு பையன் பேரை போடுங்கன்னே. இல்லை அதெல்லாம் போட முடியாது, கூட அந்த மாதிரி இருக்காருங்க. ரத்த சொந்தம் யார், அம்மா 60 வயசு ஆச்சுங்க, போட முடியாது. அப்பா இல்லை, அண்ணன் தம்பி வேணாங்க, அண்ணன் தம்பி சரிங்க உங்கள் புருஷன் பேரே போடுறாங்க, ஏன்னா அவர் தான் உங்கள் வீட்டுக்காரர் அப்படின்னு சொல்லி என் வீட்டுக்காரன் பேரை தான் போட்டிருக்காங்க. ஏன்னா சட்டப்படி புருஷன் யாரும் அவனை தான் போடுவாங்க. சட்டப்படி நம்ம பெத்த பிள்ளை ரத்த சொந்தம் எதுவோ அதுதான் என் பிள்ளை. இன்னும் ஒரு 4 மாதம் கழிச்சோன்னா அவன் தான் நான் போய் பார்த்திருவேன். எனக்கு எல்லா இதுவுமே இருக்குது. அப்படிங்கும்போது இவ்வளோ வச்சுருக்க என்னாலே ஆணி பிடுங்க முடியல. இவன் எவனுக்கு பொண்டாட்டியாக இருந்துட்டு இருந்தா, இவன் எவனுக்கு புருஷனாக இருந்தா, இவங்க டைவர்ஸ் அப்ளை பண்ண போகிறாங்களா இதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்களா? எல்லா ஆதாரத்தையும் நான் காட்டுறேன்டா அந்த மீடியா முன்னாடி. கண்டிப்பாக நான் காட்டுறேன்டா. பாலா புருஷன் பாலா புள்ள 2ன்னு சொல்லி எல்லாத்தையும் காட்டுறேன். ஒன்றுமே இல்லை, ஒரு ஆதார் கார்டை மட்டும் இவளை காட்ட சொல்லுங்கள், ஒரு ஒரு ஓட்டர் ஐடியா காட்ட சொல்லுங்கள், ஒரு ரேஷன் கார்டை காட்ட சொல்லுங்கள், இவன் முதல்ல பொண்டாட்டின்னு முதல்ல காட்ட சொல்லுங்கள். எப்படி டைவர்ஸ் கொடுப்பாங்க? யாரை கூப்பிட்டு ஆக்கி ஓடிக்கிட்டு இருக்கீங்க? எல்லார் வண்டவரத்தையும் நார் அடிச்சு போடுவேன் நான் வாயை திறந்தனா. மரியாதையாக இருந்துக்கா போதுங்க வண்டி பிள்ளைகளா. எப்பவும் போல சொல்கிறேன், மணி எத்தனை அத்தாடி மணி 11:30 போகுது. 12 மணிக்கு ஷார்ப்பாக லைவ் வர்றேன். அந்த ஓட்டு போட அன்னைக்கு நான் லெமன் சாப்பாடு மட்டன் கிரேவி வச்சேன் பார்த்தீங்களா, இன்றைக்கி கொஞ்சம் உரப்பு குறைக்கிறேன். நல்ல மட்டன் கிரேவி, சும்மா எண்ணெய் எதலுமா மிதக்க சூப்பரான ஒரு மட்டன் கிரேவி, ஒரு ரசம். இன்றைக்கி அதுதான் எங்கள் வீட்டில் சாப்பாடு. யார் நான் கொடுத்த மசாலில் மட்டன் கிரேவி செய்யணும்னு நினைக்கிறீங்களா, டக்குன்னு கடைக்கு போங்க. நல்ல எலும்பு கறி, நல்லா குறும்பாட்டு கறியாக வாங்கி ஒரு 1/2 கிலோ வாங்கிக்கிட்டு குடுன்னு ஓடி வந்துருங்க. 12 மணிக்கு அக்கா சமைச்சிருவேன். இல்லைனா வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. நைட்டு கூட செஞ்சுருங்க, இல்லை நாளைக்கு கூட மட்டன் எடுத்துருவாங்க. எப்போ நீங்கள் நான்வெஜ் வாங்கினாலும் எலும்பு கறியாக கொடுங்க, கெடா குட்டியாக கொடுங்க அப்படின்னு சொல்லி பார்த்து கொட்டை தொங்குதான்னு பார்த்து வாங்குங்க. நான் இப்போ சமைக்க போகிறேன், இதை ஃபாலோ பண்ணி நீங்களும் சமைங்க. ஓகே பாய். மிச்சம் தான் லைவில் பேசிக்கிறேன்.